ராஜாக்கமங்கலம் அருகே குடிநீர் தொட்டியில் இருந்து தவறி விழுந்து தொழிலாளி பலி. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள எள்ளுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன், வயது 44. இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று கணேசன் கோவில்புரத்தில் நடந்து வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கான்கிரீட் போடும் பணி நடந்து கொண்டிருந்த போது திடீரென கணேசன் குடிநீர் தொட்டியில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த கணேசனை சக ஊழியர்கள் மீட்டு ராஜாக்கமங்கலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் அவர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இதுகுறித்து ராஜாக்கமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடம் வந்த போலீசார் கணேசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.